Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். Happiness to the core. நேரடியாக உங்க மூஞ்சியை பார்க்க முடியலையே தவிர இந்த ஜூம் அது வழியா பார்க்கறதுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இல்லாடி படம் நடத்தாமல் இருந்தால் போர் அடிச்சு போயிடும். இப்ப பார்க்க போறது பயோடெக்னாலஜியில போன கிளாஸோட கண்டினியூவேஷன் transgenic plants or genetically modified organisms or GMOs or GM crops. தமிழ்ல மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் என்று அழைப்பார்கள் சிம்பிளி, அல்லது அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட தாவரங்கள் என்று அழைப்பார்கள். Foreign gene introduced plant is said to be transgenic plant or genetically modified organism or GM crops. எந்த உயிரினத்தின் உட்புறத்தை அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்டுள்ளதோ அதைத்தான் அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட தாவரம் அல்லது மரபணு மாற்றியமைக்கப்பட்ட தாவரம் அல்லது ஜிஎம் தாவரங்கள் என்று அழைப்பார்கள். ஜிஎம்னா என்னமோ அந்த விளையாட ஒரு விளையாட்டு, அதுல வர இந்த விஸ்வநாதன் மாதிரி கிராண்ட் மாஸ்டர் அப்படின்லாம் வச்சுக்கூடாது. ஹியர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. More than 50 transgenic plants are produced. 50க்கும் மேற்பட்ட transgenic தாவரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. Both in dicot as well as monocot. இருவித்தலை தாவரங்களிலும் உருவாக்கப்பட்டுள்ளது, ஒருவித்தலை தாவரங்களிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. Dicot அப்படின்னா சொலானம் டியூபரோசம், உருளைக்கிழங்கு ஞாபகம், பொட்டேட்டோ. ஓகே, லைக்கோபெர்சிகம் எஸ்குலென்டம், தக்காளி பழத்தை ஞாபகம், நமக்கு தெரிஞ்சது, ஈஸியா இருக்கு. நிகோட்டியானா டுபாக்கம், புகையிலை செடியை ஞாபகம். ஸோ இதெல்லாம் ஹீலியாந்தஸ் ஆன்வஸ், சூரியகாந்தி செடியை ஞாபகம். காசிபியம் பார்படன்ஸ், காசிபியம் ஹிர்சூட்டம், காசிபியம் ஹெர்பேசியம், காசிபியம் ஆர்போரியம், பருத்தி காட்டன் இருக்கு போல காட்டனை ஞாபகம். எதை வேணாலும் ஞாபகம். காஞ்சி பட்டுடுத்தி கச்சேரி, ஏதோ மறந்து போயிடுது பாட்டு, அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல வரும். அதே மாதிரி பட்டுங்கிறது வேற, பட்டுங்கிறது உனக்கு தெரியும், சில்க் மாத் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதை பத்தி நம்ம போல அதுல ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்துல வரும். இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா. ஓகே, அது மைக்ரோப்ல மாதிரி ஹையர் அனிமல்ஸ்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம பிளான்ட்டை பத்தி பார்க்கணும். அப்புறம் இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். மோனோகாட்டை எடுத்துட்டு எல்லாம் நமக்கு நிறைய சாப்பிடுறது ரைஸ், பேடி, ஒரைசா சட்டைவா, நெல்லு செடி ஞாபகம், பேடி. அதே மாதிரி அவீனா சட்டைவா, ஓட்ஸ், அது ஞாபகம், ஓட்ஸ் தாவரம். மெய்ஸ் இருக்கு பாருங்க, மக்காச்சோளம் சொல்லுவோம், மேஸ், அதுலயும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் நிறைய டைகாட் பிளான்ட், நிறைய மோனோகாட் பிளான்ட்ல ஃபாரின் ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா. அந்த கேரக்டர் இஸ் மாடிஃபைடு, அதனுடைய பண்புகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஜெனிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி விலங்குலையும் நம்ம பண்ணலாம், அனிமல்ஸ்லயும் நிறைய பண்ணிருக்கா. மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகளில் நிறைய பண்ணிருக்கா. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், சத்தியமூர்த்திட்டே இந்த மொகஜீனை கயட்டி ஏஞ்சு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் த்ரூ ஆஞ்சு, சாரி ஆஞ்சு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் த்ரூ ஏஞ்சு ஆர் மொழிக்குட்டி. நவ் ஆஞ்சு இஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். அந்த குழந்தையின் ஜீனோமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஆசானோட மொக்க ஜீன் போனதுனால. ஓகேயா, தட்ஸ் ஆல். இதே கான்செப்டை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்துருக்கிறது நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இன்னைக்கு ரெண்டு மட்டும் பார்ப்போம். ஹெர்பிசைட் டாலரன்ஸ். இங்க ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட் இருக்கணும், ஆர் ஹெர்பிசைட் டாலரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். அதாவது ஹெர்ப் அப்படின்னா கலைன்னு பேர், அந்த ஹெர்பிசைட் அப்படின்னா கலை கொல்லின்னு பேர். கலை கொல்லி எதிர்ப்பு தன்மை உருவாக்கப்பட்டுள்ள தாவரங்கள். ஸோ இங்க ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் பக்கத்துல நீ என்ன ஞாபகம், ஹெர்பிசைட் டாலரண்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் பிளான்ட்னு வச்சுக்கலாம். கலை கொல்லி எதிர்ப்பு தன்மை கொண்ட தாவரம்னு வச்சுக்கலாம். நம்ம வயல்ல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், தட் இஸ் இந்த ஃபீல்ட் வி கல்டிவேட் மோஸ்ட்லி மோனோகாட் பிளான்ட். பெரும்பான்மையாக தட் இஸ் என்ன சொல்றது, ஒரு வித்தலை தாவரங்கள் தான் வளர்க்கப்படுகின்றன.
நடுவுல கலை இருக்கு பாருங்க, கலை நிறைய வர்றது என்னன்னா மோஸ்ட்லி டைகாட்டா இருக்கும். அந்த கலைய ஹர்ப், சிறு செடிகள்னு சொல்லுவான். வேற மாதிரி சொல்லணும்னா அதை எப்படி சொல்லுவான்னா வீடு சொல்லுவோம். வீடுனா நம்மளோட வீடு அல்ல, வீடு, WEED, வீடு. அந்த வீடை சாகடிச்சா அதுக்கு வீடிசைட்னு பேர். ஓகேயா? ஹர்ப் சாகடிச்சா ஹெர்பிசைட், கலை கொல்லி. சின்ன செடியை சாகடிச்சா சின்ன செடி கொல்லி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இதுக்கு வீடிசைட்னு வச்சுக்கோ. இப்ப பார்க்க போறோம் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெர்பிசைட் வயல்ல யூஸ் பண்ணுவா. அதுக்கு பேர் கிளைபோசேட்னு பேர். இந்த கிளைபோசைட் அப்படிங்கிற ஒண்ணு தயார் பண்ற கம்பெனி மான்சாண்டோ கம்பெனி அப்படி சொல்லுவோம். அந்த கம்பெனி தான் இதை தயார் பண்றோம். இந்த அந்த அந்த களைக்கொல்லி இருக்கு பாருங்க, அதோட காமன் நேம், ட்ரேட் நேம், கம்பெனி நேம் ஒண்ணு கொடுத்துருக்கோம், ரவுண்டப் அப்படிங்கிறது அதோட பேர். இந்த மருந்தோட பேர் ரவுண்டப். சத்தியமூர்த்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுன்னு கிடையாது, ரவுண்டப் ஞாபகம். இத வயல்ல தெளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இட் கில்ஸ் த வீட்ஸ். வயலிலே முளைக்கக்கூடிய களைகளை, ஹர்புகளை, கலை செடிகளை சாகடிச்சோம். How it kills the weeds, அது களைகளை எவ்வாறு சாகடிக்கிறது? The main function of this herbicide is to block the synthesis of the chemical 5-enopyruvate cyclimate 3-phosphate synthase. இதோட ரோல் என்னன்னா, ஒரு என்சைம் இருக்கா, அந்த என்சைமோட பேரு, அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை, அந்த நொதியின் செயல்பாட்டினை தடுக்கும். நொதியோட பேர் பாரு 5-enopyruvate. நம்ம ஈனோங்கிறது வாயில போட்டுக்கிறோம், அஜீர்ண கோளாறா, ஈனோ சாப்பிடுங்கள்னு சாப்பிடுறோம். அந்த ஈனோவை ஞாபகம், 5 ஈனோலாம் குடிக்கூடாது, வயிறு போயிடும். 5-enopyruvate cyclimate or shikimate, shikimate 3-phosphate synthase அப்படின்னு ஒரு என்சைம் ப்ரொடக்ஷனை பிளாக் பண்ணும், என்சைம் சிந்தசிஸை பிளாக் பண்ணும். What is the role of this enzyme? நம்ம வயல்ல தெளிக்கிறப்ப அந்த கெமிக்கல் என்ன பண்ணுவா, அங்க வளரக்கூடிய களைகள் இருக்கிறத பத்தி ஒன்னும், களைனா கலை மட்டும் அங்க வளராது, நல்ல செடியும் வரும், அப்புறம் வரேன். அந்த களைகளோட இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுவோம். அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்தால் what will happen? அதான் இங்க பார்க்க போறோம். In the biosynthesis of aromatic amino acids, vitamins and secondary metabolites. இந்த என்சைமோட ரோல் என்னன்னா, அரோமான வாசம்னு பேர், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னு படிச்சிருப்பேன். அதே மாதிரி அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ், அதனுடைய உருவாக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இப்ப இந்த என்சைம் சரியா ப்ரொடியூஸ் ஆகலைன்னா, இது இருக்கு பாருங்கல்ல, இந்த என்சைம் சிந்தசிஸ் பிளாக் ஆச்சுன்னா அரோமேட்டிக் அமினோ ஆசிட், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், விட்டமின்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாமல் அந்த களை செடி செத்துக்கணும். நம்ம வயல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு வளர்க்குறோம்னு வச்சுக்கோம். உருளைக்கிழங்கும் வயல்ல இருக்கும், களை செடியும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு செடி மேல பட்டதுன்னா உருளைக்கிழங்குலயும் இந்த மெட்டபாலிசம் ஸ்டாப் ஆயிடும், உருளைக்கிழங்கு செத்து போயிடும், நேச்சுரலி செத்து போயிடும். இப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்கான், அந்த கிளைபோசேட்ங்கிறது தான் கெமிக்கல். அந்த கிளைபோசேட்ங்கிறது தான் நம்ம வயல்ல களைக்கொல்லியா தெளிக்கிறோம். அந்த களைக்கொல்லியா தெளிக்கிறப்ப களை மட்டும் சாகணுமே தவிர, அந்த வீடுக்கு மட்டும் டெத் வரணுமே தவிர, it kill only the herb, it kill only the weed, not the economically important plant. வயலில் வளரக்கூடிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த சொலானம் டியூபரோசம், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அந்த செடி சாகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த கெமிக்கலுக்கான ரெசிஸ்டன்ஸ், ஒரு எதிர்ப்பு தன்மையினை அதில் உருவாக்க வேண்டும். அதை இப்ப சயின்டிஸ்ட் உருவாக்கிட்டோம். Now scientists introduced a gene into the system of potato. ஒரு ஜீனை எடுத்து பொட்டேட்டோல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அந்த ஜீனை என்ன பண்ணோம்னா, வயல்ல நம்ம கிளைபோசைட்டை தெளிச்சோம்னா களைய மட்டும் சாகடிக்குமே தவிர யாரும் சாகடிக்காது, பொட்டேட்டோவை சாகடிக்காது.
Clear? Now glyphosate, glyphosate tolerant potato plant is developed. இந்த கிளைபோசேட் என்ற களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கொண்ட உருளைக்கிழங்கு தாவரமானது உருவாக்கப்பட்டுள்ளது. பொட்டேட்டோ அப்படின்னு அம்மாட்ட சொன்னா போடுவான். பட் அம்மா ஐ வாண்ட் சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொன்னேன்னா சட்டியோட தலையில உருளைக்கிழங்க கவுத்துடுவோம். ஓகே, சில குழந்தைகள் 1/4 கிலோ 1/2 கிலோ தூங்கும். நம்ம கிளாடினா 1 கிலோ உருளைக்கிழங்க நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், சாவாவா விருப்பம். Okay, yeah, right. How it is developed? The glyphosate tolerant gene from certain soil bacterium or glyphosate degrading gene from certain soil bacterium is isolated. The bar gene அப்படின்னு பேர் தரும். அதாவது glyphosate எதிர்ப்பு தன்மையுள்ள ஜீன் அல்லது glyphosate என்ற வேதிப்பொருளை சிதைக்கக்கூடிய ஜீனானது மண்வாழ் பாக்டீரியத்திலிருந்து ஐசோலேட் செய்யப்பட்டுள்ளது, எடுக்கப்பட்டுள்ளது. And it is introduced into the system of potato through a vector like Agrobacterium tumefaciens. And the glyphosate tolerant gene, glyphosate எதிர்ப்பு தன்மை உள்ள ஜீன், glyphosate degrading gene, glyphosate சிதைக்கக்கூடிய ஜீன் isolated from the soil bacterium, மண்வாழ் பாக்டீரியங்களிலிருந்து அது எடுக்கப்பட்டு introduced into the system of உருளைக்கிழங்கு potato through Agrobacterium tumefaciens vector TI plasmid. Agrobacterium உள்ள TI plasmid மூலமாக இந்த உருளைக்கிழங்குகளை நுழைச்சுட்டா. இப்ப வயல்ல நம்ம தெளிச்சோன்னு வச்சுக்கோங்க, glyphosate களைய மட்டும் சாகடிக்குமே தவிர glyphosate kills only the weeds or the herbs, not the potato. உருளைக்கிழங்கு சாகடிக்காது. Now potato is genetically modified to show resistance against the glyphosate. இப்போ உருளைக்கிழங்குக்கு என்ன வந்துடுதுன்னா glyphosate இருக்கான எதிர்ப்பு திறன் உண்டாகி உள்ளது. இதை என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் இந்த சாயில் பாக்டீரியத்துல இருந்து glyphosate tolerant gene எதிர்ப்பு தன்மையுடைய ஜீன் அல்லது glyphosate degrading gene, glyphosate சிதைக்கக்கூடிய ஜீனை கட் பண்ணி எடுப்பான் with the help of restriction enzyme. கட் பண்ணி எடுத்தோன்னே வெக்டார் கடத்தின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம், அதோட ஃபியூஸ் பண்ணுவா with the help of DNA ligase enzyme. அதை தூக்கி உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க, உருளைக்கிழங்கு ஒரு கல்ச்சர் மீடியத்துல வளர்ப்பா அதோட செல்ல. அதாவது இன் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி, திசு வளர்ச்சி முறையிலே ஒரு வளர் ஊடகத்திலே உருளைக்கிழங்கின் செல்லானது வளர்க்கப்படும். they grow potato cells in a culture medium. அதுக்குள்ள தூக்கி இதை போடுவான் through Agrobacterium tumefaciens. அப்போ உருளைக்கிழங்கு செல் கல்ச்சர் உள்ள எது நுழையும்? the rDNA, donor and the vector DNA fused with the help of DNA ligase enzyme. The process is said to be splicing. We get rDNA or hybrid DNA or recombinant DNA சொல்லி கொடுத்தேன். வழங்கி DNA வினையும் கடத்தி DNA வையும் இணைத்தால் அதற்கு மூலக்கூறு ஒட்டுதல். அப்ப rDNA, இந்த rDNAல யார் இருப்பா அப்படின்னா glyphosate tolerant gene இருக்கும். அதை தூக்கி கல்ச்சர் மீடியத்துல போட்டா ஸ்வாங்கின்னு இது உள்ள போயிடும். அது அப்படியே டிஷ்யூ கல்ச்சர்ல வளர்த்தோம்னா உருளைக்கிழங்கு செடி வரும். If we grow the potato cell, the genetically modified potato cell in a culture medium, then it grows into a plant which shows resistance to glyphosate. Tissue culture method la வளர்க்கறப்ப நிறைய தாவரங்கள் உருவாகும். அவங்க அத்தனை பேருக்கு என்ன இருக்கும்? All those plants show the herbicide tolerance. அந்த உருளைக்கிழங்கு தாவரங்கள் அனைத்திலும் களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மையானது காணப்படும். கிளியர்? இதான் இங்க கொடுத்திருக்கா. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் போறதுக்கு முன்னாடி அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இப்ப களையை சாகடிச்சிடறோம், weeds are killed, what will happen? It improves crop yield. அப்ப மகசூலானது அதிகரிக்கும். குட்டியோண்டு உருளைக்கிழங்கு இருக்கிறதுக்கு பதிலா குண்டு புஸ்கா உருளைக்கிழங்கு வரும். அப்படியே வேக வச்சு தோலை உரிச்சுட்டு அப்படியே சின்ன சின்னதா அம்மாவை கட் பண்ண சொல்லி எண்ணெயில போட்டு பொரிச்சு உருளைக்கிழங்கு டோஸ்ட் அப்படியே டேஸ்டா இருக்கும், சாப்பிடலாம். Reduce competition between crop plant and the weed. ஒரு வயல்ல களைச்செடியும் இருக்கு, அதே வயல்ல இந்த உருளைக்கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஃபர்டிலைசர்ஸ் போட்டோம்னா ரெண்டு பேருக்கு நடுவில் காம்படிஷன் வரும், போட்டி வரும். களைக்கும் தாவரத்திற்கும் இடையே உள்ள போட்டியானது தவிர்க்கப்படுகிறது.
நம்ம வேணுங்கிற பிளான்ட் மட்டும் க்ரோ ஆகும், இந்த கலையை சாகடிச்சிடும். அப்ப இது மட்டும் தின்னுட்டே இருக்கும், ஜாலியா டெவலப் ஆகும். இட் கன்சர்வ்ஸ் ஆயில். கெமிக்கல் யூசேஜ் ரொம்ப கம்மியாறதுனால மண் வளமானது பாதுகாக்கப்படும். அண்ட் ரெடியூசஸ் தி ஸ்ப்ரே ஆஃப் ஹெர்பிசைட். நிறைய தெளிக்க வேண்டாம், கொஞ்சோண்டு தெளிச்சா போறோம் இந்த களை கொல்லியினை. ஏன்னா நம்ம இந்த கலையை சாகடிக்கிறதுக்கு தெளிக்கணும். இதெல்லாம் இதோட என்ன கொடுத்துருக்கா, அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்கா. ஓகேயா, இது ரொம்ப முக்கியம்டா. இதே மாதிரி இன்னொரு குட்டியூண்டு ஹெர்பிசைடு களைக்கொல்லிய பத்தி சொல்லிட்டு நம்ம இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போவோம். நெக்ஸ்ட் இஸ் BASTA. இட் இஸ் ஆல்சோ ஹெர்பிசைடு. BASTA என்பதும் ஒரு களைக்கொல்லி ஆகும். இட் இஸ் a dicot weedicide. இது இருபத்தலை தாவரங்களை, தாவர களைகளை அழிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு ஞாபகம். It is a herbicide containing the chemical phosphinothrizin. The BASTA chemically known as phosphinothrizin. Phosphinothrizin அப்படின்னு ஒரு கெமிக்கல் இதுல இருக்கும். இது என்னன்னா வயல்ல தெளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடாத. இட்ஸ் a dicot weedicide. இருபத்தலை தாவர கலை கொல்லியாகும். இது மாதிரி எங்க படிச்சோம்னா கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பாட்னில ஆக்சின் ஒரு ஹார்மோன் படிக்கிறப்ப 2,4-D டைகாட் வீடிசைடு, 2,4,5-T நம்ம டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அது மாதிரிலாம் படிச்சிருப்பேன். அந்த இடத்துல டைகாட் வீடிசைடு படிச்சிருப்பேன். இது வயல்ல என்ன பண்ணுவான்னா தெளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்க டைகாட் செடியெல்லாம் சாகடிச்சுடுவா, இருபத்தலை தாவரங்களை கொலை செய்துவிடும். நம்ம கரும்பு செடி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நெல்லு செடி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, வீக்கோ சுகர் கேன் ஆர் பேடி இன் தி ஃபீல்ட். இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கீழே இருக்க கலையெல்லாம் சாகடிச்சிடும், டைகாட் கலையை சாகடிக்கும். பட் மோனோகாட்டை கில் பண்ணாது. பட் மோனோகாட்டில் நம்ம வயல்ல ஸ்ப்ரே பண்றோம்னு வச்சுக்கோங்க, லீஃப் மேல பட்டுதுன்னா போட்டோசிந்தெடிக் ஆக்டிவிட்டி மே பி ரெடியூஸ்ட், ஒளிச்சேர்க்கையின் வீதமானது குறையலாம். ஸ்ப்ரே பண்றப்ப ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோ, இஃப் இட் க்ளோசஸ் தி ஸ்டொமேட்டா, இலைத்துளையானது மூடப்பட்டது என்றால் டிரான்ஸ்பிரேஷன் மே பி அஃபெக்டட். வாட்டர்ல கரையும், நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா வாட்டர்ல பட்டு டிசால்வ் இன் வாட்டர் அண்ட் அப்சார்ப்ட் பை தி ரூட்ஸ். அந்த கரும்பு செடி நெல்லு செடி வேர்களினால் உறிஞ்சப்பட்டு உள்ள போனா புரோட்டீன் சிந்தசிஸ் மே பி அஃபெக்டட். சாகடிக்காத பட் சைடு எஃபெக்ட், புரத சேர்க்கையானது பாதிக்கப்படலாம். அதை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்டையும் காஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்றது, கலையும் சாகடிச்சானும் மோனோகாட்டு செடியா ஒரு வித்தலை தாவரத்தையும் ஜாலியா பாதுகாத்தானும். அப்ப என்ன பண்றது, we should develop resistance. இந்த பாஸ்டாங்கிற ஒரு களைக்கொல்லிக்கான எதிர்ப்பு திறனை அந்த நெல் தாவரத்திற்கோ அல்லது கரும்பு தாவரத்திற்கோ உருவாக்க வேண்டும். We should develop herbicide resistance in paddy or sugarcane or in any monocot plant that we are growing in the field. வயல்வெளிகளில் வளர்க்கப்படுகின்ற உருவத்திலை தாவரங்களை பாதுகாப்பதற்காக அவற்றிற்கு அந்த எதிர்ப்பு திறனை உருவாக்க வேண்டும். அப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்கா, மெடிகாகோ சடைவா அப்படின்னு ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு ஜீன் எடுத்து இந்த மோனோகாட் பிளான்ட் உருவத்திலை தாவரங்கள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. டுபாக்கோல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. டுபாக்கோ இங்க வந்திருக்கிறது அது டைகாட்ல வந்துடும், நிகோட்டியானா டுபாக்கோ. ஆர் ஃப்ரம் Streptomyces hygroscopicus அப்படிங்கிற ஒரு பிளான்ட் கிடையாது, இட்ஸ் a bacterium. பாக்டீரியால இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. இதுல உருளைக்கிழங்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா, சுகர் பீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. அப்ப இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, these plants show resistance against the chemical BASTA. இப்ப வயல்ல நம்ம தெளிச்சோம்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணும், கலையை மட்டும் சாகடிக்கும். It kills only the weeds, it kills only the herbs. ஆனா யார சாகடிக்காது, tobacco சாகடிக்காது, potato சாகடிக்காது, sugar beet சாகடிக்காது, because they have the resistant gene. அந்த இந்த களைக்கொல்லிக்கு எதிரான களைக்கொல்லி திறனை அழிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி யார்கிட்ட இருக்கும், இந்த தாவரங்களில் காணப்படும். Now the tobacco, sugar beet, potato are all genetically modified. இவர்கள் அனைவரும் அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட தாவரங்கள் என்று அழைப்பார்கள். இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஜீனை எடுத்து இந்த செடியில எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா we need a vector, ஒரு கடத்தியானது தேவை. கடத்தியா யாரை யூஸ் பண்ணுவோம், உனக்கே தெரியும், அக்ரோபாக்டீரியம்.
Cumifacins, ஏற்கனவே படிச்சிருக்கேன். Agrobacterium, Cumifacins, TI, plasmid, act as a vector. அப்ப இதே மாதிரி இந்த பாஸ்டாக்கான எதிர்ப்பு திறனும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை ஃபர்ஸ்ட் குறிச்சுக்கோ. தென் we go to the insect resistance. பூச்சி எதிர்ப்பு திறனை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஓகே, ரைட்.